அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டோபாலஜிலேருந்து கேட்குற ஒரு நாத்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். லெட் டவ் ஒன் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி வித் ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ். பி a topology on R. And tau 2 is a collection of all semi-open closed interval open a comma closed b with a less than b, a comma b are real numbers. Be another topology on R. Then tau 2 is finer than tau 1. Tau 1 is finer than tau 2. Option C. Tau 1 equal to tau 2. Option D none. So question very simple. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. இதை வச்சு ஒரு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த டோபாலஜிக்கு நேம் தெரியும், யூசுவல் டோபாலஜி. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து யூசுவல் டோபாலஜி. இது வந்து அப்பர் லிமிட் டோபாலஜி. ஸோ இது என்னன்னா அப்பர் சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது என்னுடைய ஓப்பன் இன்டர்வலில் அப்பர் சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதை பிஏ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் ஏ கமா க்ளோஸ்டு பி. இது வந்து செமி ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு அப்பர் லிமிட் டோபாலஜி ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே டோபாலஜியோட டெஃபினேஷன் எல்லாமே மெட்டீரியல் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே சைட் பை சைட் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சிலவங்க கேட்குறீங்க, சார் மெட்டீரியலே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நாங்கள் வந்து என்னென்னா மெட்டீரியல் நீங்கள் படிக்கணும், அதில் ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பேசிக் மெட்டீரியல் படிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக கவனிக்கணும். ஸோ ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக போய் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா டோபாலஜி வந்து எதுக்கு சப்செட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், டோபாலஜிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே செட்ஸாக இருக்கும், செட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒரு செட்டு வந்து எக்ஸுக்கு எப்படி நீங்கள் வந்து போயிட்டு சப்செட்டாக இருக்கிற மாதிரி காட்ட முடியும், அது எலமெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்ட முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ டவுவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே ஒன்று இன்ட்ரவலாக இருக்கும், இல்லை செட்ஸாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே செட்ஸான்றதால அது போய்ட்டு வந்து சப்செட் ஆஃப் எக்ஸாக பார்க்க முடியாது. இட் இஸ் அ பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா செட்டை இருக்கிற ஃபார்மேட் வச்சுக்கிற ஒரே கலெக்ஷன் வந்து செட்டோடைய பவர் செட்டு தான். ஸோ எக்ஸ்னு ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதனுடைய பவர் செட்டில் சிங்கிள்டன் செட் இருக்கும், 2 பாயிண்ட் செட் இருக்கும், n பாயிண்ட் செட் இருக்கும், இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் செட்ஸ்லாம் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் சப்செட் ஆஃப் எக்ஸ் தான் பவர் செட் ஆஃப் எக்ஸ். அந்த பவர் செட் ஆஃப் எக்ஸில் இருக்கிற கலெக்ஷனை எடுத்து தான் நம்ம டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போது இந்த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பருக்கு இருக்கிற பாசிபிள் சப்செட்ஸ்லாம் என்ன? இப்போ ரியல் நம்பர் ஆர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இதனுடைய பவர் செட் ஆஃப் ஆர்லாம் எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? சிங்கிள்டன் ஏ இருக்கும், அதே போல் ஏ கமா பி இருக்கும், அப்புறம் அதே போல் உங்களால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு டிஃபைன் பண்ண முடியும். அப்புறம் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி இருக்கும், அப்புறம் ஓப்பன் ஏ கமா க்ளோஸ்டு பி இருக்கும், க்ளோஸ்டு ஏ கமா ஓப்பன் பி இருக்கும். அப்புறம் இது ஓப்பன் இன்டர்வல்னாவே வந்துடும். அப்போ 0 கமா இன்ஃபினிட்டி ஃபார்மேட்டு, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 ஃபார்மேட்டு. ஸோ இது போல் வந்து இந்த பாசிபிள் சப்செட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், பவர் செட் ஆஃப் ஆரில் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் தான் என்னது எனக்கு டவ். ஸோ அப்போது என்னுடைய எந்த ஒரு டோபாலஜியுமே சப்செட் ஆஃப் எக்ஸுக்கு இருக்கும், பவர் செட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எக்ஸுக்கு சப்செட் கிடையாது, இதனுடைய பவர் செட்டுக்கு சப்செட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிகாஸ் இந்த டவுவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே செட்ஸாக இருக்கும். ஸோ செட்ஸ் எதுவுமே ஒரு எக்ஸ் ஒரு செட்டுக்கு சப்செட்டாக போகாது, அதாவது உள்ளே இருக்கிற எலமெண்ட்டாக போகாது. ஸோ எக்ஸுன்றது எலமெண்ட்ஸாக இருக்கும், டவுன்றது செட்ஸாக இருக்கும். ஸோ செட்ஸ் டவுவில் இருக்கிற எலமெண்ட் வந்து செட்ஸாக இருக்கும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பவர் செட்டில் இருக்கும். ஸோ டவ் இஸ் ஆல்சோ சப்செட் ஆஃப் அ பவர் செட் ஆஃப் எக்ஸ். இது நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது கேட்பாங்க, உங்களுக்கு டிஆர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபைன். சரி, நம்ம கொஷின் வருவோம். என்ன சொல்லியிருக்காங்க, டவ்ன்றது செட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, அது வந்து யூசுவல் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ ஏ கமா பி, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி வித் ரியல் நம்பர். அதே போல் டவுன்றது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏ கமா க்ளோஸ்டு பி, இந்த ஃபார்மேட் இன்டர்வல் வச்சு ஜென்ரேட் பண்ணுற அனதர் டோபாலஜி. இப்போது இது வந்து டவ் 1, இது வந்து டவ் 2. ஸோ டவ் 1 இஸ் ஃபைனர் தென் டவ் 2வா, இல்லை டவ் 2 இஸ் ஃபைனர் தென் டவ் 1, இல்லை ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்றது அவங்க கொஸ்டினை கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபைனல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அது அப்படின்னு பாருங்களேன். ரியல் நம்பருக்கே நான் பேசிடுறேன். ஓகே, லெட் பி பி எ பாயிண்ட் இன் ஆர். ஓகே, நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் வேணால் எடுத்துக்கங்க. then for any neighborhood containing P
சே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பிபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பிஏ கண்டெயின் நான் எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்ட் பிஏ கண்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன். அந்த நெய்பர்ஹுட்டுக்கு பேர் வந்து பிபின்னு சொல்லி டினோட் பண்ணுறேன். ஸோ தட் there exists a neighborhood okay around P with respect to இது வந்து tau 1 டோபாலஜின்னு வச்சுக்கலாமே. இந்த பால் அரௌண்ட் P1ன்றது tau 1 டோபாலஜி ஆகும். இப்போ வந்து there exists a ball around P with respect to tau 2 டோபாலஜி CPன்னு டினோட் பண்ணுறேன். such that CP of tau 2 is complete inside in BP of tau 1. ஸோ இப்படி இருக்கணும். ஓகே, எப்படி அது என்ன சொல்கிறது பாருங்களேன். இப்போது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் P0ன்னு எடுத்துக்கணும் வச்சுக்கிங்களேன். இதை கண்டெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ஓப்பன் பாலை கண்டுபிடிக்க முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு tau 1 டோபாலஜி. அதாவது ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பியை எடுத்துக்கங்க. ஏன்னா நீங்கள் டவுன்றது என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பி தான். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா கவனிக்கணும். ஸோ tau 1க்கு கரஸ்பாண்டிங்கான நெய்பர்ஹுட் பாயிண்ட்டு எதை கவர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் P0ஐயும். ஸோ ரியல் நம்பரில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் வேணால் எடுத்துக்கங்க, எந்த ஒரு பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி tau 1க்கு இருக்கிற எலமெண்ட் வந்து என்னோடய ஒரு ஓப்பன் இன்டர்வல் நான் கொடுக்க முடியும். கரெக்டாக? ஓகே ஃபைன். சச் தட் இப்போ இன்னொரு கண்டிஷன் பாருங்களேன். அதாவது ஓப்பன் இன்டர்வல் ஏகமா பி வந்து P0 கவர் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு tau 1 டோபாலஜியில். ஏன்னா tau 1ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு பால் கண்டுபிடிக்கிறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு tau 2 டோபாலஜி. அது வந்து கம்ப்ளீட் இன்சைட் இந்த இன்டர்வலாக இருக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம், ஓப்பன் ஏ கமா க்ளோஸ்டு P0 கொடுக்கலாமா? கரெக்டு தானே? ஓப்பன் ஏ கமா க்ளோஸ்டு P0 வந்து P0 வச்சுருக்கோம். இந்த P0 எதுக்குள்ளே இருக்குது, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ளே இருக்குது. அப்போ tau 1 இஸ் ஃபைனர் தென் tau 2 இருக்குது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதாவது tau 1க்கு கரஸ்பாண்டிங்காக பாயிண்ட் பிக்கு ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன். அதே சமயத்தில் tau 2க்கு கரஸ்பாண்டிங்காக பாயிண்ட் P0க்கு இன்னொரு நெய்பர்ஹுட் வரைகிறேன். அது வந்து இந்த P0 கண்டெயின் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் அந்த என்டையர் பால் வந்து கம்ப்ளீட் இன்சைட் tau 1ல் வரைகிற ஓப்பன் பாலாக இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். இப்படி இருந்தால் tau 1 இஸ் ஃபைனர் தென் tau 2. அப்போது ஃபஸ்ட் கேஸ் வந்து என்ன ஆகுது, tau 1 இஸ் ஃபைனர் தென் tau 2 ஆகிடுது. இப்போ tau 2 இஸ் ஃபைனர் தென் tau 1 அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாயிண்ட் P0 கண்டெயின் பண்ணுற மாதிரி நான் இன்னொரு நெய்பர்ஹுட் எப்படி கொடுக்க முடியும், P0 கமா P0 மைனஸ் 1. ஸோ இது வந்து P0 வந்து கண்டெயின் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த நெய்பர்ஹுட். ஓகே. இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த P0 கவர் பண்ணுற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வரையணும். எந்த இதில் tau 1ல் பார்க்கணும். இது tau 2ல் இருக்கிற நெய்பர்ஹுட் எதை கண்டெயின் பண்ணுற மாதிரி, P0 கண்டெயின் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் tau 1 ஃபார்மேட்டில் பார்க்கணும். P0 கண்டெயின் பண்ணுற மாதிரி tau 1 ஃபார்மேட்டில் இருக்கிற ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சம் P0 பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக இருந்தால் இது இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான், அதாவது ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா P0 மட்டும்தான் எதுக்குள்ளே இருக்கும், P0 மைனஸ் 1 கமா P0க்குள்ளே இருக்கும். பட் இந்த P0 கமா ஓப்பன் பி இருக்குது பார்த்தியா, இது உள்ளே வராது. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா பாருங்கள். ஆக்சுவலாக கவனிக்கணும். ஸோ ரியல் லைன் ஆரில் வித் tau 1 டோபாலஜியில் எந்த ஒரு பாயிண்ட் P0 கொடுத்தாலும் என்னால் ஒரு ஓப்பன் பால் வரைய முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு tau 1ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஃபார்மேட்டில். சச் தட் இந்த tau 1ல் இருக்கிற எலமெண்ட் ஃபார்மேட்டுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுப்பேன் எந்த ஒரு பாயிண்ட் P0க்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், tau 2 ஃபார்மேட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் வரையணும், P0 இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ நான் இப்படி தான் வரைய முடியும். அப்போ ஏ கமா P0 கண்டைன்ஸ் எந்த பாயிண்ட் இருக்குது, P0 வச்சுருக்கு. இந்த செமி ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா P0 வந்து P0 கண்டெயின் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு tau 2 டோபாலஜி. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக இன்சைட் இன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது வந்து tau 1 கலெக்ஷன் இஸ் ஃபைனர் தென் tau 2 ஆகிடுது. புரியுதுங்களா? அப்போது tau 1 இஸ் ஆல்வேஸ் ஃபைனர் தென் tau 2. பட் இந்த கேஸ் பாருங்கள், சப்போஸ் P0 கண்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு அப்பர் லிமிட் டோபாலஜி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், P0 மைனஸ் 1 கமா P0 இருக்கும். ஸோ P0 வந்து இந்த இன்டர்வல் இருக்குது, P0 மைனஸ் 1 கமா P0 இன்டர்வலில் இருக்குது.
ஓகே, இப்போது நான் ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு டவ் ஒன் டைப்பில். ஸோ டவ் ஒன் டைப்பில் பி நாட்டை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி எப்படி இருக்கலாம், ஒன்று இப்படி இருக்கலாம். இதுதான் இருக்க முடியும், ஏன்னா அது ஓப்பன் இன்டர்வலாக எனக்கு வேணும். புரியுதுங்களா? இஃப் பி நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக இருந்தால் இது கம்ப்ளீட் இன்சைட் எதுக்குள்ளே இருக்கணும், பி நாட் -1 கமா பி நாட் உள்ளே இருக்கணும். பட் இருக்குமா? இருக்காது. ஏன்னா விச் டஸ் நாட் இன்சைட் ஓப்பன் பி நாட் -1 கமா பி நாட். என்ன ரீசன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் உள்ளே இருக்குது, இந்த அவுட் போர்ஷன் வந்து உள்ளே வரல. ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, டவ் ஒன் இஸ் நாட் ஃபைனர் தென் டவ் டூ இஸ் நாட் ஃபைனர் தென் டவ் ஒன். ஓகே, அப்போது டவ் டூ இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் ஒன்னாக இருக்குது, பட் டவ் ஒன் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் டவ் டூ. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, என்ன சொல்லணும்னு புரியுதுங்களா? நீங்கள் எக்ஸ் கமா டவ் ஒனில், அதாவது பாருங்கள், எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் டவ் ஒன் ரிலேட்டடாக ஒரு பால் வரீங்க அப்படின்னா டவ் டூ ரிலேட்டடாக இன்னொரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அந்த பால் வந்து டவ் ஒன்குள்ளே இருக்குது அப்படின்னா டவ் ஒன் இஸ் அ ஃபைனர் தென் டவ் டூ ஆகிடும். இது வந்து டவ் டூக்கு ரெஸ்பெக்டிவ் பால், இது டவ் ஒன்னுக்கு ரெஸ்பெக்டிவ் பால். ஸோ டவ் ஒனில் இருக்கிற ஒரு பால் வந்து ஒரு சம் பாயிண்ட் எக்ஸ் நாட்டை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா டவ் டூவில் இருக்கிற பாலும் என்னால் பாயிண்ட் எக்ஸ் நாட்டை கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் அது இன்சைடின் டவ் ஒன்னாக இருக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். பி நாட்டை கம்பைன் பண்ணுற மாதிரி எனக்கு டவ் ஒனில் இருக்கிற இன்டர்வல்ஸ் ஃபார்மேட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கொடுக்க முடியும். அதே போல் இந்த பி நாட்டை கண்டெயின் பண்ணுற மாதிரி டவ் டூவில் இருக்கிற எலமெண்ட்ஸும் காட்ட முடியும். ஸோ இது ஒரு நெய்பர்ஹுட், இது ஒரு நெய்பர்ஹுட். பட் இதில் கண்டுபிடிச்ச நெய்பர்ஹுட் வந்து இதுக்கு இன்சைடாக இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது, கரெக்டாக. அப்போ டவ் ஒன் இஸ் ஃபைனர் தென் டவ் டூ. பட் இங்கே பாருங்கள், இப்போ பி நாட்டை கண்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வந்து டவ் டூவில் எடுத்துட்டேன். பட் பி நாட்டை கண்டெயின் பண்ணுற மாதிரி என்னால் ஒரு யூஸ்வல் மெட்ரிக்கில் இருக்கிற ஒரு யூஸ்வல் டோபாலஜி இருக்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வல் கொடுக்க முடியுது. பட் கொடுத்த நெய்பர்ஹுட் வந்து கம்ப்ளீட்டாக இன்சைடின் இந்த செட்டுக்குள்ளே வரல. ஸோ வராஜ பத்திரத்தில் எனக்கு டவ் டூ இஸ் நாட் ஃபைனர் தென் டவ் ஒன், பட் இங்கே டவ் ஒன் இஸ் ஃபைனர் தென் டவ் டூ. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் எது வருது பாருங்கள், டவ் ஒன் இஸ் ஃபைனர் தென் டவ் டூன்றது கரெக்டு, இது ஃபால்ஸு, இதுவும் ஈக்குவல்ன்றது ஃபால்ஸு, நன்னுன்றதும் ஃபால்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். Suppose tau 1 equal to set of all open semi-open closed interval with a comma b are real numbers a less than b. ஸோ இது ஒரு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணும். இது வந்து அப்பர் லிமிட் டோபாலஜி தெரியும். அதே போல் டவ் டூ வந்து க்ளோஸ்டு ஏ கமா ஓப்பன் பி, ஏ கமா பி ஆர் ரியல் நம்பர்ஸ் வித் ஏ லெஸ் தென் பி. இது எனக்கு லோயர் லிமிட் டோபாலஜின்னு தெரியும். கரெக்டுங்களா? அடுத்து டவ் த்ரீ வந்து செட் ஆஃப் ஆல் A which is a subset of R such that A complement is finite. Union empty. ஸோ இது வந்து கோஃபைனைட் டோபாலஜி. இந்த டவ் த்ரீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன், சப்செட் ஆஃப் ரியல் நம்பராக இருக்கும், சச் தட் அதனுடைய செட்டோட காம்ப்ளிமெண்ட்டு ஃபைனட்டாக இருக்கும், யூனியன் எம்டி. ஸோ இதை வச்சு ஒரு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுறேன். இது வந்து கோஃபைனைட் டோபாலஜி, இது லோயர் லிமிட் டோபாலஜி, இது அப்பர் லிமிட் டோபாலஜி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் ஆர் ட்ரூ? Which of the following relations are true? Okay, first tau 1 equal to tau 2 equal to tau 3 ஆ. second வந்து tau 2 containing tau 3, tau 3 is containing tau 1 ஆ. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து சி வந்து tau 3 is containing tau 2, tau 2 is containing tau 1 ஆன்னு கேட்குறேன். ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து tau 1 is containing tau 2, tau 2 is containing tau 3 ஆன்னு கேட்குறேன். ஃபிஃப்த் ஒன் வந்து tau 1 is containing tau 3, tau 3 is containing tau 2 கேட்குறேன். ஸோ இதில் எது வரும் அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பேரபிலிட்டி கான்செப்ட் உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் வித் ரெஸ்பெக்ட் டு tau 1 டோபாலஜியில் என்னால் ஒரு பால் வரைய முடியும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக tau 2 டோபாலஜி ஒரு பால் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் வந்து கம்ப்ளீட் இன்சைட் tau 1 டோபாலஜியாக இருக்குது அப்படின்னா tau 1 is finer than tau 2. ஓகே, இதான் கான்செப்ட்டு. இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு பாயிண்ட் ஏ நாட் எடுத்துக்கிட்டாலும் tau 1க்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு பால் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதே பாயிண்ட்டை சுற்றி tau 2க்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு பால் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் இந்த tau 2 பால் வந்து கம்ப்ளீட் இன்சைட் tau 1 இருந்தால் tau 1 is finer than tau 2. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இது போல் இந்த டோபாலஜிஸ்க்கு வந்து நீங்கள் செக் பண்ணி இந்த ஃபாலோவிங் இன்க்ளூஷன் எது ட்ரூ அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக
டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் டோபாலஜி புக்லெட்டில் வந்து டீப்பாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டோம் வித் ப்ராக்டிஸ் கொஷினோட. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியலும் ப்ராக்டிஸ் கொஷினும் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் ஒரு யூனிட்டுக்கும் கிடையாது, எல்லா யூனிட்டுக்குமே நாங்கள் ப்ராப்பராக வீடியோ கொடுத்துருக்கோம். எங்கள் சேனலில் 700 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க, சைட் பை ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். சார் கிளாஸஸ் டீச் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக டீச் பண்ண மாட்டோம், எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுதான், ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியலாக ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஓனாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 70% நீங்கள் ஓனாக படிக்கிற மாதிரி இருக்கும், 30% நாங்கள் டீச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அச்சீவ் பண்ணி டிஆர்பிக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ கம்மிங் டிஆர்பியை விட்டுறாதீங்க, மினிமம் 6 மந்த் டைம் இருக்கும். ஸோ அந்த 6 மந்த் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து போர்ஷனை முடிச்சிடுங்க வித் ப்ராக்டிக்ஸோட. சும்மா முடிக்கக்கூடாது, வித் ப்ராக்டிக்ஸோட போர்ஷனை முடிச்சிடணும். ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. தேங்க்யூ.